தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம நிகழ்ச்சியில் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் சார். அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் ரொம்ப அதிகமாகவே நடந்துட்டு இருக்கு திமுக ஆட்சியில். ஸோ அதனால் வந்து இன்னைக்கு நான் வந்து 6 முறை சாட்டையால் அடிக்கக்கூடிய போராட்டத்தை வந்து முன்னெடுக்க போகிறேன். அதே மாதிரி திமுக ஆட்சி அகற்றுற வரைக்கும் நான் செருப்பே அணிய போகிறதில்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அண்ணாமலை. செருப்பு விலை ஜாஸ்தி ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அவர் செருப்பு போடாமல் போகிறதுக்கு முடிவு எடுத்திருக்காரு. சொல்லியிருப்பாங்க, காலில் ஏதாவது புண்ணுக்குன்னு இருந்திருக்கு, செருப்பு போடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக அதை பண்ணியிருப்பார். அவரை பற்றி நான் அதை பற்றி அவரை செய்யட்டும். அது மணிப்பூரில் நடக்கிறதெல்லாம் கூட கேட்கலாம். அவர் அதில் நியாயம் கிடைக்கிறவரும் சாப்பிடவே மாட்டேன்னு கூட அவர் இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். அதுக்கெல்லாம் சேர்த்து ஒட்டுக்க செருப்பு மாத்திரை சட்டை பேட்டை எல்லாத்தையும் கூட அவுத்துட்டு வர போகலாம். நாடே அப்படி தாங்க இருக்குது. நாடே அப்படி தாங்க இருக்குது. யசோதா பெண் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நியாயம் கொடுத்தீங்க? அதுக்கு நியாயம் கேட்கறதுக்கு யாரும் இல்லையே. பாலியல் துன்பங்கிறது ஒரு பக்கம், கணவனால் கைவிடப்பட்டு என்னவா இருக்காங்கன்னு கூட தெரியாமல் ஒரு பெண் இருந்துக்கிட்டு இருக்காங்களா? அதை பற்றி அண்ணாமலை என்னைக்கா கேட்பாரா? யசோதா பெண் யார் தெரியுமா? மோடியோட மனைவி. அதெல்லாம் கேட்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றா இருப்பாருன்னு நினைக்கிறேன். சவுக்கால் அடிக்கிறது சொல்லுங்க, நான் வர்றேன் அது அடிக்கிறேன். உங்கள் தலைவர்னால தான் இந்த நாடு ஒரே நாடு சிஸ்டம் வந்ததுனால தான் இதெல்லாம் வந்துருது. அதனால் உங்களை அடிக்க வேண்டியது நியாயம். நீங்கள் செய்கிற தண்டனை கரெக்டு. உங்களால் தான் இந்த குற்றம் நடக்குதுங்கிறது நீங்களே அக்செப்ட் பண்ணுறீங்க. அதனால தான் நீங்கள் வந்து உங்களை அடிச்சுக்கிறீங்க. இல்லை, இதெல்லாம் பார்க்குறப்ப திடீர்னு இவரும் காந்தியவாதி மாதிரி மாறிட்டாரா? சவுக்கால் அது ரொம்ப அதிகமாகிடுச்சு, இதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறப்போ ஒரு பாஜகவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் திடீர்னு இந்த மாதிரி இதை சொல்கிறத இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம ஒன்றுமே புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. ஒரு சீசனில் பெட்ரோல் வெடிகுண்டு போட்டுக்கிட்டு இருந்தார், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? பாஜக வீட்டில் மாத்திரம் வந்து விழுவோம், ஆனால் வெடிக்காது. பார்த்துருக்கீங்கள்ல? அதெல்லாம் அந்த மாதிரி ஸ்டண்டெல்லாம் அடிப்பார். இப்போ களை கட்டிடுச்சு. இப்போ வந்து அண்ணாமலை வந்து பேக் டு இது. இப்போ எங்களுக்கெல்லாம் வேலை நிறையா வந்துருச்சு. இனிமேல் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது. அதனால அவரோட பாணியில் சொல்கிறதால தான் மறுபடியும் அந்த அதிரடி அரசியலுக்கானது அந்த வார் ரூம்லாம் ஆரம்பிச்சிருவார். ஏன்னா அவருக்கு இன்னும் பதவி எதுவும் சரியாக கொடுக்கல, கன்ஃபார்ம் ஆகலைங்கிறாங்க. அவருடைய தலைமை பதவி கொஞ்சம் தகராறில் இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு சில ஸ்டண்ட்டெல்லாம் அடித்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. பட் அவர் பேசுறதுல ஒன்றும் தப்பில்லை. இப்படிலாம் அது கொஞ்சம் நிறையா பேசினா தான் இந்த விஷயத்தை சீரியஸாக எடுப்பாங்க. கவர்னருக்கு இப்போ தான் விஷயம் தெரியும். நம்மக்கிட்ட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயம் மாட்டிக்கிச்சு. நம்ம கட்சிக்காரனே வந்து சவுக்கில் அடிச்சுக்குவாங்கிறான். விஷயம் தெரியாமல் சண்டை போடுற தப்பு. கவர்னரை தாண்டி அங்கே உள்ளே போக முடியாது. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கவர்னருக்கு நடந்த தகராறு துணைவேந்தர் நியமனத்தில் தான் ஆரம்பிச்சுது. முழு எல்லா யூனிவர்சிட்டி அவர் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவர் தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லு. இப்போ அண்ணாமலை வந்து அடிச்சுக்க போகிறாரு. ரவி என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்ப்போம். இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கப்புறம் நான் மட்டும் இப்போ நான் வந்து ஒரு கட்சியில் இருக்கேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல, நான் மட்டும் இந்த நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தால் நடக்கிறதே வேற, எல்லாம் ஒன்றும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி கொதிச்சு போய் பேசுகிறாரு. அவர் ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். நீச்சலுடைய பெண்களோட நீச்சல் கற்றுக் கொடுக்குற மாதிரிலாம் நடிச்சிருந்தார். அப்போல்லாம் என்னென்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்கு. அப்போ என்ன ஆக்ஷன் எடுத்தாருன்னு பார்த்துருக்கோம். அந்த ஷூட்டிங் டைமில் என்ன ஆக்ஷன் எடுத்தாருன்னு தெரிஞ்சு அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டியதார். நீச்சலுடைய பெண்களோட நீச்சல் அடிக்கிற மாதிரிலாம் சீன்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு படங்கள் இருக்குது. இல்லை, அவர் எல்லாரும் அவங்க கட்சிக்காரவங்களாம் சொல்லுவாங்களா, மைசூர் புலி, டைகர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கெலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு கூட தான் வந்து சேலத்து புலி, சேலத்து சிங்கம்லாம் இருக்குது. நானாக வச்சுக்கிற பேர் தானே இதில் என்ன இருக்குது? போகிற போக்கில் காசு கொடுத்தா கூவிட்டு போகிறான். என்ன போகிறோம்? அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அவரை எஃப்ஐஆர் நான் முன்னாடி கேட்டிருந்த அதே கேள்வி தான் இப்போயும் அவர் கேட்குறாரு. அந்த எஃப்ஐஆர் காப்பி எப்படி அது வெளில வந்தது எப்படி அப்படின்னு அவரே கேட்குறாரு, அண்ணாமலையே கேட்குறாரு. அந்த எஃப்ஐஆர் காப்பி ஊடகத்துக்கு வந்தது எப்படி? இதனால் அவங்க பாதிக்கப்பட்ட பெண் அந்த எஃப்ஐஆர் காப்பியில் இருக்கும், நார்மலாக உங்களுக்கு தெரியும் அவங்களோட நம்பர் இதெல்லாம் இருக்கிறப்போ இதெல்லாம் எப்படி வெளியே கசியுது? காவல்துறை என்ன கண்ட்ரோலில் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த இடத்துல இருந்தவங்க யாரோ வெளியிட்டிருக்காங்கன்னு அர்த்தம். காவல்துறையில் இருந்தவங்க வெளியிட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதை கரெக்டாக எடுத்துக்கலாமா அவர் சொல்கிறத? அது ஆமாம், அது எப்படி வந்ததுங்கிற கேள்வி நியாயமான கேள்வி தான். அதில் சந்தேகம் கிடையாது. அது எப்படி வந்ததுங்கிறது வந்து காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளும் அந்த அமைச்சரும் அதை பார்க்கணும். ஸ்டாலின் தான் உள்துறை அமைச்சர், அவர்கிட்ட தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது எப்படி வெளியில் வந்ததுங்கிறத நான் விசாரிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். அந்த உடனடியாக பிடிச்சிட்டாங்கங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் வெளியில் வந்ததுங்கிறது எப்படி வெளியே வரப்போகுது? எல்லா மேட்டரும் வெளியே வரப்போகுது. எஃப்ஐஆர் வந்ததுனால ஆளை பிடிக்காமல் எஃப்ஐஆர் மாத்திரம் போட்டிருக்கா, ஆளை பிடிக்கலன்னா தானே பிரச்சனை. ஆளையும் பிடிச்சாச்சு. அப்புறம் ஆளையே பிடிச்சது அப்புறம் எஃப்ஐஆர் வெளியில் வந்தாங்க. இல்லை, இதில் என்னென்னா, அந்த எஃப்ஐஆர் பதியப்பட்ட அந்த குற்றவாளிக்கும் திமுகவை சார்ந்த
சில அமைச்சரோட அவர் ஃபோட்டோ எடுத்துறாரு, உதயநிதி அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறப்போ திமுகவுக்கும் இவங்களுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது இந்த சம்பவத்துக்குமே அப்படின்னு அண்ணாமலை புதுசாக ஒன்றை கிளப்பி விடுறாரு. நான் கேள்விப்பட்டது வந்து எப்படி அண்ணாமலையோட ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதை ஒழிச்சு வச்சுருக்காருன்னு சொன்னாங்க. ஃபோட்டோவில் வந்து யார் வேணாலும் இருக்கலாங்க. இந்த காலத்தில் ஃபோட்டோவெல்லாம் எவிடன்ஸே கிடையாது. செல்ஃபி போகிறதுல எப்போ எடுத்துக்குவாங்க. இப்போ இன்றைக்கி கிறிஸ்மஸ் வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்தது. மர்லின் மன்றோ வந்து சர்ச்சிலுக்கு வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிற அப்படி. ஐன்ஸ்டீன் வந்து ஹிட்லருக்கு இது கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிற அப்படி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதெல்லாம் பாசிபிலிட்டி அப்படியே லைவாக வருது. நேற்று எடுத்த மாதிரி இருக்குது. அதை போட்டு ஏஐனுடைய சாதனை அப்படின்னு போடுறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு இன்றைக்கி இங்கே உட்காந்துட்டு இருக்கா, இதே நேரத்தில் நான் வந்து அங்கே கொலை பண்ண மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும். அதெல்லாம் இன்றைக்கி அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அதனால தான் கோர்ட்டில் வந்து இந்த வீடியோ ஆடியோ ஆதாரங்கள்லாம் வந்து அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு பாரு அப்படின்றாங்க. இவர் ஏற்கனவே கேடி ராகவனை பற்றி படமெல்லாம் எடுத்து விட்ட ஆள் தான். அதனால் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவருக்கு தெரியும். இல்லை ஒருவேளை இப்போ இந்த லண்டன் போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு அவர் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். பிப்ரவரிக்கு பிறகு அவங்க எல்லாருமே சொன்னாங்க இந்தியா முழுக்க இருக்க பாஜக தலைவர்கள் எல்லாரும் மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு இருக்கப்போ, ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ இந்த பரபரப்பை தன்னுடைய பதவி எப்படியாவது வாங்கிடணுங்கிறதுக்காக அந்த பரபரப்பு இது பண்ணியிருக்காரு. அது வேற ஒன்று, அவருக்கு பற்றி நம்ம பதில் சொல்லணும். ஆனால் அதுக்கு அண்ணாமலையை வச்சுக்கிட்டு நம்ம பேச வேண்டிய அவசியம். அங்கே நடந்த குற்றத்தை நம்ம வந்து சீரியஸாக எடுக்கணும். இது அண்ணாமலை வரதுனால அதை காமெடி ஆகிடுது. அதை தட்டிடுங்க. இல்லை அந்த சாட்டையால் எடுத்து, ஏன்னா இது வரைக்கும் அதெல்லாம் அவர் காமெடி பேசுங்க. அதனால் சாட்டையால் போகிறதுனால அந்த பெண்ணுடைய கற்பு திருப்பி வந்துட போதா. இதெல்லாம் சும்மா வந்து உங்களை என்னைய எல்லாரையுமே நீங்கள் தான் விளம்பரம், உங்கள் விளம்பரத்துக்காக தான் விளம்பரம் பண்ணுறாரு. இல்லை அது ஒரு அவர் சாட்டையால் அடிக்கும் போது கொடுக்க சொல்லுங்கன்னா நான் வந்து அடிக்கிறேன் அவரை. இல்லை அது அந்த விஷயம் பார்க்குறப்போ இது என்ன இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயமே அது ஒரு சிரிப்பா ஒண்ணா மாறுற மாதிரி ஆயிடுங்கிற ஒரு விஷயம் இவ்வளவு பெரிய விஷயத்தை வந்து அசிங்கப்படுத்திட்டாருங்க அவரு. திருமாவளவன் சொல்லும்போது அதான் சொல்றாரு, ஏன் இப்படி அவர் திடீர்னு பண்றாருன்னு தெரியல. ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ணும்போது அது கேலி பொருளா மாறுறது, எல்லாம் கிண்டலுக்கு கேலிக்கு ஆளாகி போச்சு. இல்லை அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையும் வந்து இப்போ மறந்தாச்சு. இப்போ அண்ணாமலை அடிக்கிற கூத்து தான் இப்போ நிற்குது. அவர் சாட்டையால் அடிக்கிறதா இப்போ நீங்கள் ஹெட்லைன்ஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை அவர் சொல்லியிருக்காருங்க பாருங்களேன், போச்சு இல்லை அந்த அந்த இம்பேக்டே போயிடுச்சு இல்லை. அதெல்லாம் வச்சு பார்க்கணும். போலீஸ் இதையும் கவனிக்கணும். இவர் ஏன் இவ்வளோ ஓவராக ரியாக்ட் பண்ணுறாருங்கிறத கவனிக்கணும். குற்றவாளிகள் மேலே வந்து பலாயிரக்கணக்கான விஷயங்களை அவர் சொல்கிறார். இவங்களோட ஃபோட்டோ இருந்தால் அவ்வளோ அப்படின்னா இந்த குற்றவாளியை பற்றி இவருக்கு முதல்ல தகவல் தெரிஞ்சிருக்குது. இல்லாட்டி போனால் உடனடியாக இந்த குற்றம் காலையில் நடக்குது, மத்தியானத்துக்குள்ளார அவருக்கு எப்படி இவ்வளோ தகவல் தெரிஞ்சுது? ஆக அவர் ஏதோ தொடர்பு இருக்குதா என்னங்கிறது அந்த அங்கேயும் பார்க்கணும் போலீஸ். அவருக்கு ஒருவேளை தொடர்பு இருக்கலாம். இல்லை இதை இப்படி பார்க்கலாம் இல்லை, ஏன்னா அவர் அதிமுக அந்த இது சொல்கிறப்ப நான் அதிமுக கூட்டணி வைக்கணும்னு சொல்கிறப்போ தமிழிசை வரவேற்கிறாங்க, பொன்னார் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் மட்டும் என்ன சொல்கிறாரு, நாங்கள் யார் கூடயும் கூட்டணி கிடையாது, தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால அவருக்கு உள்ளாரே அந்த பிரச்சனை இருக்கோ, பாஜகக்குள்ளாரே அண்ணாமலைக்கு பிரச்சனை இருக்கோ? உட்கட்சி பிரச்சனை இல்லைங்க, எல்லாரும் சொல்கிறது நான் சொன்னாக்க எப்படி செய்தி வரும்? அதனால் வந்து வேறு அதுக்கு ஒரு பெரிய இது வித்தியாசமாக சொல்கிறதா சொல்லி பேசுகிறாரு, அவ்வளோதான். இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கிய மிக்க நன்றி சார்.